மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசியும் கிட்டத்தட்ட ஓரளவு சொல்லப்போனால் இந்த அதிசார குருவினால் ஒரு நற்பலன்களை தான் சொல்ல வேண்டி வரும். எவ்வாறு என்று கேட்டால், இதுவரை தங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தனது ராசிக்கு 7ஆம் இடத்தில் அந்த ராசிக்கு யோகாதிபதியாகிய, அதாவது 9 கூடைய சனி பகவானிடம், அஷ்டமஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் காரணம், 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான். அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியான பாக்கியாதிபதி, மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதி என்ற சனி பகவானோடு சேர்ந்து இந்த களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இணைந்து ஞானகாரகன் கேதுவோடு சம்பந்தப்பட்டு அந்த ராசியை பார்ப்பதால் இது ஒரு விசேஷ பலனைத்தான் சொல்ல வேண்டும். எவ்வாறு என்று கேட்டால், மிதுன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அவருக்கு சில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். தலைவலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, இது போன்ற ஒரு சில உபவாதைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அதிலிருந்து எல்லாம் அனைத்தும் இவர்களுக்கு இப்பொழுது நிவர்த்தியாகும். ஏன்னு கேட்டால், மிதுன ராசிக்கு சனி யோகத்தை செய்யக்கூடியவன், 8 மற்றும் 9ற்கு அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான். சனி யார்? உழைப்புக்காரங்கன். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களெல்லாம் உழைப்பதற்கு அஞ்ச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், கால புருஷ தத்துவனுக்கு அது 3ஆவது இடம். அந்த மிதுனம் 3 என்கிறது உபஜயஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அந்த மிதுனத்தில் இருப்பவர்கள் விடாமுயற்சியினால் எதையும் ஒரு சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகத்தான் அந்த மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். சும்மா இருக்குன்னு அவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நேரத்தை ஒரு பயனுள்ள நல்ல நேரமாக நம்ம கழிக்கணும். அந்த மாதிரி தன்மையை கொண்டவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இதில் இப்போ அந்த யோகாதிபதி சனியும் பார்க்குறாப்புல, ஞானகாரன் கேதுவும் பார்க்குறாப்புல, அதுபோக குரு பகவானும் பார்க்கறது ஒரு மேன்மையான விஷயம். நான் மேற்படி சொன்ன மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, மூட்டு வலி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் இந்த குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால. அப்போ இந்த குரு பகவான் அதிசார குரு தனுசில் இருந்து கொண்டு அந்த மிதுனஸ்தானத்துக்கு, மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அந்த மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆவது இடமான முயற்சி ஸ்தானம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பொழுது இவர்கள் இதுவரை செய்து வந்த முயற்சியில் ஒரு மேலும் தீவிரம் காட்டி இதை இன்னும் ஒரு குடும்பத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்குண்டான மார்க்கத்தை நாடுவதில் அவர்கள் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த அதிசார குருவினால் இந்த குரு மிதுன ராசிக்கு கிடைக்கும். ஏற்கனவே முயற்சிக்காரகன் என்று ராகுவிற்கு பெயர் உண்டு. அந்த ராகு ராசியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாப்புல, ராசியும் குரு பகவான் பார்க்கிறாப்புல. குரு என்னைக்கும் பார்க்கும் இடத்தை வாழ வைக்கும், சனி இருக்கும் இடத்தை வாழ வைக்கும். ஆக இது மிதுன ராசிக்கு ஒரு ரெட்டிப்பு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டால், மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுங்கிறது என்ன? மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல, நட்பு வட்டாரங்களுக்கும் அதுதான் ஒரு கூட்டு தொழில். அதற்கும் அந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு, அந்த மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் அந்த 7ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்தை நன்றாக தக்க வைத்துக் கொள்வார். அந்த இடத்தை வாழ வைப்பார். அதாவது மனைவி ஸ்தானம், இல்லறம், இல்லற இன்பத்தில் அதிக நாட்டத்தை செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை அங்கு கட்டாயம் உருவாக்கும். அதே சமயத்தில் ராசியை குரு பார்ப்பதால் உடல் ரீதியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வருடம் அவர்கள் ஒரு சரியான அணுகுமுறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப மிகவும் அதிகமான ஒரு உன்னதமான ஒரு நற்பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக சீரடையும். ஒரு உத்வேகத்துடன் அவர்கள் முயற்சி செய்வதற்கு இது ஒரு முத்தான காலகட்டம் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு யோகாதிபதி என்று சொல்ல திரிகோணத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் நல்ல பலமாக அமைந்திருப்பது என்பது
இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணமாகாத மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வெகு விரைவில் திருமணம் நடக்கும். மனைவி வகையில் ஏதாவது பிரச்சனையில் இருந்து பிரிந்து சென்றிருந்தாலும் அவர்கள் திரும்பவும் தன்னுடன் வந்து இணைந்து கொள்வார்கள். இவருடைய சிந்திக்கும் திறன் சற்று மேலோங்கும். காரணம் ஏனென்று கேட்டால் மிதுன ராசிக்கு அதிபதி புதன். புதன் புத்திக்கு அதிபதி ஆவான். சிந்தனா சக்தியை வலுப்பெறச் செய்து அதனால் ஒரு சிந்தித்து செயலாற்றும் தன்மையை வளர்த்து கொள்வான். எங்கே எதை பேசணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், சும்மா ஏதாவது இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தெல்லாம் உளறிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளெல்லாம் கிளப்பிட்டாங்க. அப்புறம் வந்து யோசிப்பாங்க எதுக்கடாத பேசணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சிந்தித்து பேசுவாங்க. சிந்தனா சக்தி அதிகம் மேம்படும். அது மட்டுமல்ல, மிதுனராசியைச் சேர்ந்த இந்த ரிப்போர்ட்டர்ஸ், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசியல்வாதிகள் தன் வார்த்தை திறமைகளால் வாக்கு சாதுரியத்தால் தன் புகழை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இவர்கள் அனைவருக்குமே அது சித்திக்கும். இவர்கள் இதை இந்த வருடம் நன்கு பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கு அந்த குரு பகவான், அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் கட்டாயம் வழிவகுப்பார்கள். இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குரு பகவான் வழிபட்ட ஸ்தலம் ஒன்று உண்டு, பெருமாளை வழிபட்ட ஸ்தலம். அதாவது மதுரைக்கு பக்கத்தில் சோழவந்தான் ஒரு கிராமம். அந்த சோழவந்தானுக்கு பக்கத்தில் குருவின் துறை, அதாவது பேச்சு வழக்கில் குருவித்துறைன்னு மாறிடுச்சு. அது உண்மையான பேர் வந்து குருவின் துறை. குரு வந்து தனக்கு ஏற்பட்ட சாபங்களை நீங்குவதற்காக பெருமாளை நினைத்து தவம் இருந்த ஸ்தலம் குருவின் துறை. அதற்கு பக்கத்தில் தான் அணைப்பட்டி இருக்குது. அணைப்பட்டி ஆஞ்சநேயரையும் போய் தரிசனம் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில், அந்த குருவின் துறையிலேருந்து 3 கிலோமீட்டர் தான் அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில். அந்த குருவின் துறை சௌமிய நாராயண பெருமாள் என்ற பெருமாளுக்கு பேர். அந்த ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் துளசி மாலைகளை வாங்கி கொடுத்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தீர்களே ஆனால் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு கெடு சம்பவங்கள் எல்லாத்தையும் அது குறைச்சி உங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவான் ராசியை பார்ப்பது ஒரு யோகமான பலன். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தை பார்ப்பது மிகவும் ஒரு யோகமான பலன். அந்த மிதுனத்திற்கு மறைவு ஸ்தானமாகிய 6ஆம் இடம் ருணர் ரோக சத்ரு ஸ்தானாதிபதி செவ்வாய் 12இல் மறைந்திருப்பது எதிரிகள் தொல்லையிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். கடன்கள் நிவர்த்தியாகும். பைரவர் வழிபாட்டின் மூலம் நீங்கள் இந்த வருடம் கடன்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மிளகு தீபம் போட்டு பைரவருக்கு தேய்வரை அஷ்டமியில் வழிபடணும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு 8 மிளகு, ஒரு தேங்காய் மூடி, 2 தேங்காய் மூடியில் நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின வேஷ்டியவே நம்ம பயன்படுத்திக்கலாம். துணியவே நல்லா தோச்சி காய போட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சு அதில் ஒரு 8 மிளகு, குறுமிளகு வந்து நல்லா போட்டு அதை நல்லா முடித்து போட்டு வச்சு அந்த தேங்காய் மூடலை எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து அந்த விளக்கு வச்சு அந்த விளக்கை ஏற்றி பைரவர்கிட்ட வழிபட்டு செஞ்சிங்கன்னா உங்கள் கடன் எல்லாம் அந்த வருஷம் நிவர்த்தி ஆயிரும். கடனிலிருந்து நீங்கள் சீக்கிரம் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம், ஏற்கனவே குரு பகவான் பார்க்கிறான். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த வருடத்தை சற்று நன்றாக பயன்படுத்தி, இந்த விகாரி வருடத்தை நன்றாக பயன்படுத்தி தன்னுடைய கடன்களிலிருந்து நிவர்த்தி அடைந்து இறை வழிபாட்டில் நாட்டத்தை செலுத்தி வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தங்களை நாம் காத்து கொள்ளலாம். ஏனென்றால் அடுத்தது மறுபடியும் இந்த மிதுனராசிக்கு தான் அந்த செவ்வாய் வரப்புறாப்புல. செவ்வாய் யார்? ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அந்த செவ்வாய் அங்கே வந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கும்போது, சனியை 7ஆம் பார்வையாக அந்த மிதுனராசியை பார்க்கும்போது ஒரு யுத்தம் நடக்கும். ஒரு மனப்போராட்டம். எதை செஞ்சாலும் இதை செய்யவுமா வேண்டாமா நினச்சி நல்லா சிந்தித்து தப்பான வேலையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. பிளான்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. கடைசி வந்து சொதப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த லாங்குவேஜை சொல்லணும்னா சொதப்பிட்டு வந்துடுவாங்க கடைசியில். அப்படி ஒரு தன்மைகள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு இன்னும். அதனால செவ்வாய் இந்த மிதுனத்துக்கு வரும்போது சில
விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. அந்த இதிலிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றணும்னு தான் இந்த குரு பகவான் அதிசாரமாகி தனுசுக்கு வந்திருக்கார். ஆகையால் இந்த பரிகாரங்கள் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்கள் வழியை வாழ்க்கையை மேல்படும் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம்.